கிபி 2வது நூற்றாண்டுல கேலன் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவர் வந்து கிரேக்கத்தில் தோன்றாரு. இந்த கேலன் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப திறமையான, ரொம்ப தைரியமான ஒரு மருத்துவரா இருந்தார். ஏன்னா கேலன் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிரேக்கத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப மனிதர்கள் வந்துட்டு உடலியலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்போம்? உடற்கூறாய்வுல தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு வந்துட்டு நமக்கு பிணம் தேவை. பிணத்தை எடுத்து யாராவது ஆய்வு பண்ண போறாங்கன்னா அவங்க சூனியக்காரங்கன்னு சொல்லி கொண்டு போய் எரிச்சிருவாங்க. ஐரோப்பா முழுக்க தான் நிலவரம். அதே மாதிரி பெண்கள் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பா சூனியக்காரியா தான் இருப்பான்னு கொண்டு போய் எரிச்சிருவாங்க. இப்போ நீங்க வந்து பிணத்தை வச்சும் ஆய்வு பண்ண முடியாது, அப்புறம் வந்து சுடுகாட்டுக்கும் போக முடியாது. அப்ப என்னதான் பண்றதுன்னு அறிஞர்கள்லாம் யோசிக்கிறப்போ, மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல, அதுல சில உடல் உறுப்புகள் பாத்தீங்கன்னா பன்றியோட உடல் உறுப்புகளோட ஒத்து போகும். இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோட வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா பன்றியோட இதயத்தை எடுத்து வச்சாங்க, பன்றியோட லிவரை வச்சு சோதிச்சாங்க அப்படின்னு இருக்கும். உறுப்புகள் மட்டும் பாக்குறப்போ மனிதர்களுக்கும் பன்றிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதனால ஒரு காலகட்டம் வரைக்கும் பன்றிகளை கொண்டுதான் அங்க வந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டன. ஏன்னா இவர் கேலன் என்ன பண்றாருன்னா வந்துட்டு பன்னிங்கிறது 4 காலம் நடக்குது, அதனோட அமைப்பே வேற. மனிதன் 2 காலம் நடக்கிறான். 4 கால் பன்னியை வச்சு 2 கால் மனுஷன் எப்படி ஆய்வு பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பார்பரி மக்காவ் அப்படின்னு ஒரு குரங்கு இருக்கு. அது வந்துட்டு ஒரு வால் இல்லாத குரங்கு, அதனால நிமிர்ந்து நடக்கும், மனுஷன் மாதிரி நெஞ்ச நிமித்தி நடக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு பார்பரி மக்காவ். அப்ப அந்த பார்பரி மக்காவ் குரங்கை வச்சு அறுத்து மனித உடலினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு அவர் வந்துட்டு ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறார். அப்போ அவரோட ஆய்வகம் வச்சிருக்காரு. பார்பரி மக்காவ் கொஞ்சம் பெரிய குரங்கு. இப்போ ஆய்வகத்தை வச்சு ஆய்வு பண்றது சின்ன குரங்கு ஒண்ணு வேணும்ன்றதுனால சீரியஸ் மக்காவ்னு இன்னொரு குரங்கு இருக்கு, இந்த ரீசஸ் மக்காவ். இந்த ரீசஸ் மக்காவை பிடிச்சி அதுல வந்து ஆய்வகத்துல வச்சுட்டு அவர் அதன் மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறார். அவர் மருத்துவம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப இந்த ஒரு கிளாடியேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போர் புரியக்கூடிய வீரர்கள், அவங்கள நிறைய பேர் வந்து வெட்டுப்பட்டு எல்லாம் வந்துருவாங்க. அவங்க எப்படியாவது காப்பாற்றணும்னு அரசாங்கம் சொல்லும். ஏன்னா அவங்க தலைக்கு ஒரு பெரிய விலை இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து யார் மருத்துவம் பார்க்கறது, யார் இவங்களை உயிரை காப்பாத்துறதுன்னு வர்றப்போ ஒரு தலைமை மருத்துவர் நியமனத்துக்கான ஒரு தேர்வு நடக்குது. அப்ப எல்லாரும் வந்து எனக்கு மருத்துவத்துறையில 20 ஆண்டு அனுபவம் இருக்கு, 30 ஆண்டு அனுபவம் எல்லாம் இருக்குன்னு சொல்றப்ப கேலன் உள்ள வர்றாரு. அவருக்கு பெரிய அளவுல அனுபவம் இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குரங்கை கூட்டிட்டு வர்றாரு, ஒரு கத்தி எடுக்கிறாரு, குரங்கோட வயித்தை அறுக்கிறாரு, குடல் வெளில வந்துடுது. அங்க இருந்து எல்லா மருத்துவரையும் பார்த்து, இங்க இருக்க யாராவது ஒரு மருத்துவர் இந்த குரங்குக்கு சரியா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி காப்பாத்திட்டீங்கன்னா நான் போயிடுறேன், இல்லைன்னா நான் தான் தலைமை மருத்துவர், நான் அந்த குரங்கை காப்பாத்துறேன், நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்றாரு. அங்க போட்டியில வந்து வேற யாராலையும் அந்த குரங்குக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ண முடியல. கேலன் அந்த அறுவை சிகிச்சை பண்றாரு. இப்படியாக அந்த நாட்டினுடைய ஒரு தலைமை மருத்துவர், இந்த கிளாடியேட்டர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய, சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை மருத்துவங்கிற இடத்துக்கு கேலன் வந்து வந்துடுறாரு. அதனாலதான் கேலன் வந்து மிக முக்கியமான நபராக வரலாற்றால் பார்க்கப்படுகிறார்.